வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கான சின்னம் கிடைக்காமல் மதிமுக, விசிக, நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்கின்றன. பாஜக கூட்டணி இல்லாததால் சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையம் பாரபட்சம் காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. தேர்தலில் வெற்றி பெறுவது எத்தனை முக்கியமோ அதே அளவுக்கு சின்னங்களை பெறுவது முக்கியம் என்பார்கள். வேட்பாளரின் ஊர் என்ன, பெயர் என்ன போன்ற விவரங்கள் கூட தெரியாத வாக்காளர்கள் கூட கட்சியின் சின்னத்தை மட்டுமே பார்த்து வாக்களித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது ஒரு கட்சியின் சின்னம். காங்கிரஸ் என்றால் கை சின்னம், பாஜக என்றால் தாமரை சின்னம், திமுக என்றால் உதயசூரியன், அதிமுக என்றால் இரட்டை இலை என பலர் சின்னத்தை வைத்தே வாக்களிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதற்காகவே சின்னங்களை பெறுவதில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னமோ, விசிகாவுக்கு பானை சின்னமோ, நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னமோ கிடைக்கவில்லை. இது அந்தந்த கட்சிகளுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பாமக, அமமுக, தமாகவுக்கு அவர்களது சின்னம் கிடைத்துள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிகாவுக்கு பானை சின்னம் கிடைக்கவில்லை. 1% வாக்கு பெறவில்லை என்பதால் பானை சின்னத்தை ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள திருமாவளவன், தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் பானை சின்னம் தொடர்பாக மீண்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் எனவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு உடனுக்குடன் சில மணி நேரங்களில் சின்னங்களை ஒதுக்கி ஆணை பிறப்பிக்கிறார்கள். வேண்டுமென்றே மறுதளிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தை தென்னிந்திய மாநிலங்களில் அனைத்திலும் போட்டியிடுவதற்கு பொது சின்னமாக ஒதுக்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இதேபோன்று மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் கைவிரித்துள்ளது. ஒரே மாநிலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியும் என தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதனால் தீப்பெட்டி அல்லது சமையல் சிலிண்டர் சின்னம் பெற மதிமுக திட்டமிட்டுள்ளது. வேட்பாளர் மேல நம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னா அந்த வேட்பாளர் எந்த கட்சியை சேர்ந்தவர், எந்த கூட்டணியை சேர்ந்தவர், அவருடைய சின்னம் என்ன என்று தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கிற காலத்துக்கு நீங்க வந்துகிட்டோம். உங்க பத்திரிகை நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால சின்னத்தினால எந்த பின்னடை வர போறதில்ல. கடந்த தேர்தல்களில் கரும்பு விவசாயி சின்னத்தில் களம் கண்ட நாம் தமிழர் கட்சி இம்முறை மைக் சின்னத்தில் தேர்தலை சந்திக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் கேட்ட சின்னம் கிடைத்திருக்கும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். கூட்டணி வைத்தால் நான் கேட்ட சின்னம் வந்திருக்கோம். வைத்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. உடனே சைக்கிள் சின்னம் வருது, உடனே குக்கர் சின்னம் வருது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். எங்க அண்ணன் வைகோ 2 தொகுதியில போட்டிட்டா நான் சின்னம் தர்றேன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க. 2 தொகுதியில போட்டிடுறேங்க அண்ணன் திருமாவுக்கு கொடுத்துட வேண்டியதுன்னு. அதிமுக கூட்டணியில் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுகிறார். டிவி சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்தும் அது கிடைக்காததால் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமமுகவுக்கு குக்கர் சின்னம், பாமகவுக்கு மாம்பழம் சின்னம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் கிடைத்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பறிகொடுத்த பாமக, தமாகவுக்கு கேட்ட சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது. அதே வேளையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக, விசிகாவுக்கு கேட்ட சின்னம் கிடைக்கவில்லை. எதிர்க்கட்சிகளுக்கு சின்னங்கள் மறுக்கப்படுவதால் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.